டித்வா சூறாவளியை அடுத்து அனர்த்த நிலைமைகளில் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை நிலையை மீள கட்டியெழுப்புவதற்காக அரசாங்கம் நட்டுகீடு வழங்கும் செயற்திட்டத்தை ஆரம்பித்தது. நட்டுகீடு வழங்கும் செயற்பாடு உரிய முகாமைத்துவத்துடன் வெற்றிகரமாக தற்போது முன்னெடுக்கப்படுகிறது. டித்வா சூறாவளியின் பின்னர் மக்களை மீள குடியமர்த்துவதற்காக சமையலறை உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக 50,000 ரூபாய் கொடுப்பனவு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டது. குறித்த கொடுப்பனவு இதுவரை 70% வழங்கப்பட்டுள்ளது. சகல மாவட்டங்களிலும் 1,56,805 பேருக்கு குறித்த கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும் என கணக்கிடப்பட்டுள்ளது. அவற்றில் 1,09,512 பேருக்கு குறித்த கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் குறித்த கொடுப்பனவுக்காக தகமை பெற்றிருந்த 1,191 குடும்பங்களில் குறித்த கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது. மாத்தளை மாவட்டத்தில் 1,253 குடும்பங்களில் 1,143 குடும்பங்களுக்கு குறித்த கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது. சதவீத அடிப்படையில் 91%. கண்டி மாவட்டத்தில் 8,409 குடும்பங்களில் 7,083 குடும்பங்களுக்கு குறித்த கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது. சதவீத அடிப்படையில் 84%. காலி, மாத்தறை, ஹம்பாந்தோட்டை, யாழ்ப்பாணம், வவுனியா, கிளிநொச்சி, அம்பாறை, பதுளை மற்றும் மொனராகலை மாவட்டங்களில் 50,000 கொடுப்பனவுக்காக தகமை பெற்றிருந்த சகலருக்கும் கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் 98% மாணவர்களுக்கும், முல்லைத்தீவில் 99% மாணவர்களுக்கும், குருநாங்கல் மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களில் 91% மாணவர்களுக்கும், ரத்தினபுரியில் 84% மாணவர்களுக்கும், கேகாலையில் 93% மாணவர்களுக்கும் 50,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது. அனர்த்தங்களின் பின்னர் தூய்மைப்படுத்துவதற்காக அரசாங்கம் 25,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்கியுள்ளது. குறித்த கொடுப்பனவும் இதுவரை 97% செலுத்தப்பட்டுள்ளது. சகல மாவட்டங்களிலும் 4,35,014 பேரும் குறித்த கொடுப்பனவை பெறுவதற்கு தகமை பெற்றிருந்த நிலையில் 4,22,900 பேருக்கு கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்படும் 15,000 ரூபாய் கொடுப்பனவு 73% மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. குறித்த மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து 10,000 ரூபாயை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சகல மாவட்டங்களிலும் 1,86,893 பேருக்கு 15,000 ரூபாய் கொடுப்பனவை பெற தகுதி பெற்றிருந்தனர். 1,36,994 பேருக்கு குறித்த கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட தொழில்துறை உரிமையாளர்கள் 6,370 பேர் தொடர்பான தகவல்கள் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. குறித்த தொழில்துறைகளுக்காக 2 லட்சம் ரூபாய் ஒரு தடவை மாத்திரம் வழங்கப்படும் கொடுப்பனவுக்காக 5,034 விண்ணப்பதாரிகளுக்கு வழங்க 1,006.8 மில்லியன் நிதி ஒதுக்கீடு மாவட்ட செயலகங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் முழுமையாக அழிவடைந்த வீடுகளுக்கான நட்டீடு வழங்குதல் மற்றும் புதிய வீடுகளை நிர்மாணிப்பதற்கான வேலை திட்டம் கடந்த 9ஆம் தேதி ஜனாதிபதி தலைமையில் அனுராதபுரம் மற்றும் குருநாகல் மாவட்டங்களில் ஆரம்பிக்கப்பட்டு வீடமைப்பு பணிகள் இடம்பெற்று வருகின்றன. வீடுகளை நிர்மாணிப்பதற்கான முதற்கட்டத்தின் கீழ் செலவிடப்படும் தொகை 50 லட்சம் ரூபாவாகும். மீள குடியமர்த்துவதற்காக தகமை பெற்ற குடும்பங்களுக்காக வீடுகளை நிர்மாணிக்க தேவையான காணியை அடையாளம் காணும் செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த வடக்கு கிழக்கு குடும்பங்களை மீள குடியமர்த்துவதற்காக 2,500 வீடுகளை நிர்மாணித்தல் உள்ளிட்ட 31,218 வீடுகளை நாடு முழுவதும் நிர்மாணிக்கும் தேசிய வேலைத்திட்டமும் ஜனாதிபதி தலைமையில் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. தமக்கான இடம், அழகான வாழ்க்கை எனும் துணைப்பொருளில் அது முன்னெடுக்கப்பட்டது.